அவள், அது. அது மட்டுமல்ல, உணர்வு சார்ந்த மனிதர்களாகவும் அறிவு சார்ந்த மனிதர்களையும் படைத்தான். எல்லாமே உணர்வு சார்ந்தும் இருக்க போறதில்லை, அறிவு சார்ந்தும் இருப்பவர் இல்லை. இந்த அறிவு சார்ந்து, அறிவு உணர்வு ரெண்டு விஷயங்களும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். ஆனால் எது மிகுதியாக இருக்குதோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒருத்தரை நல்லவர்னு சொல்கிறோங்க, இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறோம். அவருக்காக அவர்கிட்ட கெட்ட குணமே இல்லைன்னு அர்த்தமா? நல்ல குணங்கள் கெட்ட குணங்களை விட அதிகம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர் கெட்டவர் அப்படின்னம்னா அவர்கிட்ட நல்ல குணமே இல்லையா? அப்போ அவர்கிட்ட நல்ல குணங்களை விட தீய குணங்கள் அதிகம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுபோல் இந்த மனிதர்களுடைய வகையிலே உணர்வு சார்ந்த மனிதர்களும் அறிவு சார்ந்த மனிதர்களும் உண்டு. உணர்வு என்றால் வெறும் உணர்வு சார்ந்தவர்களே கிடையாது, உணர்வு அதிகமாகவும் அறிவு குறைவாகவும். எப்பவுமே உணர்வு அதிகமானால் அறிவு குன்றும், அறிவு அதிகமானால் உணர்வு குன்றும். இப்படி இருவகை மனிதர்களைத்தான் இறைவன் படைத்தான். இதில் எது சமூகத்திற்கு முக்கியம், அது மட்டுமல்ல பக்திக்கு முக்கியம் என்றால் அறிவை விட உணர்வு தான் முக்கியம். இது நான் அந்த சொற்பொழிவு முடிக்கல, நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது ஒரு சமயம் அப்படின்னா அறிவு சார்ந்தவர்களுக்கும் விளக்கம் கொடுக்கணும், உணர்வு சார்ந்தவங்களுக்கும் விளக்கம் கொடுக்கணும். இது உணர்வு சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சைவ சமயமோ இல்லை நம்முடைய இந்து மதமோ என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா மதங்களிலும் ஒன்று அறிவு அல்லது உணர்வு ரெண்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம மதத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க, நம்முடைய சமயத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அறிவு உணர்வு ரெண்டு சாராருக்கும் மகான்களால் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது தான். அறிவு சார்ந்த மனிதர்களுக்கு சாஸ்திரங்கள் என்றும் உணர்வு சார்ந்த மனிதர்களுக்கு தோத்திரங்கள் என்றும் இரு வகையாக கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த பக்திக்கு அறிவா உணர்வா அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. உரிகே நல்லேன் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன், நாயேன் இன்னதென்று அறியேன் சங்கரா, கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்களல் அடிகாட்டி பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. இந்த பாட்டிலே உணர்வு அதிகம் காட்டுகிறார். உன்னை பிரிந்து ஒருபோதும் நான் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற காட்டுறார். அப்போ உணர்வு தான் முக்கியம், அறிவு தேவையில்லையா என்றால் அறிவு சார்ந்தவர்களுக்கு நாம் விளக்கம் சொல்ல வேண்டி உள்ளது. அப்போ அறிவு சார்ந்தவர்களுக்கு எப்படி ஏற்றுக்கிறது? இப்போ தெய்வம் இருக்குது, நீ போய் சூடமேத்து, நீ போய் அபிஷேகம் பண்ண அப்படின்னா அது எதுக்கு சாமிக்கு பண்ணணும், அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நம்முடைய சைவ சமயத்தை பொறுத்தவரையிலும் நல்லா யோசிச்சுக்காருங்க. எல்லா மதங்களையும் தனக்குள் அடக்கி கொன்ற மதம், எல்லா சமயங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டது. எந்த ஒரு சமயத்துக்கும் பிற சமயத்தை எதிர்த்து தான் நிற்கும். ஆனால் நம்முடைய சைவ சமயம் எல்லா சமயங்களையும் தன்னுள் ஈர்த்து அடக்கி கொள்ளும். எல்லா மதங்களும், அதுவும் நம்முடைய சமயத்தில் சொல்லுவாங்க, தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகனை கூட நீ ஏன் ஆளுதாப்பா, நீயும் ஏன் ஆளுதான், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவனையும் தனக்குள் வைத்துக் கொள்ளதான் அது புறப்புற சமயம், புற அகச்சமயம் என்று சொல்வார்கள். அப்போ இந்த சைவ சமயத்தை பொறுத்தவரையில் எல்லா சமயங்களையும் எல்லா மதங்களையும் தன்னுள் ஈர்த்து கொள்கின்றது. நீங்கள் என்னை கைதட்டி ஊக்குவிக்கத்தான் எந்த ஒரு சொற்பொழிவாளனுக்கும் பேச்சு வரும். ஒரு சபையினுடைய பேச்சை நிர்ணயிப்பது அந்த சபைதானே தவிர பேச்சாளன் அல்ல. அதுக்கு அவையினுடைய ஒரு பாடல், காணாமல் வேண்டதெல்லாம் கத்தலாம், கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாது, நாணாமல் பேச்சு என்னும் பெருமூனை வந்தக்கால் கீச்சு என்னும் சொல்லுங்கிலே என்பார்.
ஒரு சபைதான் பேச்சாளனுக்கு பெருமையையும் பேச்சாளனுடைய சொல்வன்மையையும் நிலைநிறுத்தும். என்னதான் கெட்டிக்காரனா இருந்தா கூட சபை அங்கீகரிக்கவில்லை என்றால் பேச்சாளனுடைய பேச்சு கீச்சு தான். ஆதலால் சபையோரை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் ஊக்குவிப்பத்தான் இன்று என்னோட வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சு. ஆச்சுங்களா? இப்போ நம்ம என்ன சொன்னோம்? உணர்வா அல்லது அறிவா? முதல் பாட்டில் உணர்வை பற்றி சொன்னார். அப்போ இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலான்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு தலைப்பு தான் எனக்கு தெரிஞ்சது. இறைவனை எப்படி பிடிப்பது, அவனுடைய திருவடியை எப்படி நாம் பிடிப்பது. எல்லாம் பழனி வாரம், பாத யாத்திரை வாரம், இப்போ 10 வருஷம் வாரம், 20 வருஷம் வாரம். 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்முடைய ஆன்ம பக்குவ நிலை இதே நிலையில் இருக்குமானால் வந்து என்ன பிரயோஜனம்? 20 வருஷம் பழனி பாத யாத்திரை நடந்தும் நம்முடைய ஆன்ம பக்குவ நிலை இதே நிலையில் இருந்தால் பழனி வந்தும் பிரயோஜனம் இல்லை. அவனை நாம் பிடிக்கவில்லை என்ற அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? உறவுகோல் நட்டு, இதுதான் இன்னைக்கு தலைப்பை கவனிங்க. உறவுகோல் நட்டு உணர்வெனும் கயிற்றால் முருக கடைய வந்து நிற்குமே. இறைவனை பிடிப்பதற்கு பட்டு பீதாமரமோ இல்லை லட்சக்கணக்கில் பணமோ கோடிக்கணக்கில் பணமோ நகையோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாமிக்கும் உங்களுக்கும் ஒரு உறவுகோலை நட்டு உணர்வெனும் கயிற்றால் முருக கடைய வந்து நிற்குமே. பெண்கள் தயிர் சிலுப்பறக்கு மத்துக்கோல் போட்டிருப்பாங்க. இப்போ எங்கே தயிர் சிலுப்புறோம்? எல்லாம் மிக்சியில் விட்டு சிலுப்பிக்கிறோம். அந்த ஏன்னா அதெல்லாம் இனிமேல் எக்ஸிபிஷனில் தான் வைக்கணும் மாட்டிருக்கு. தயிர் சிலுப்புற மத்துக்கோல் இப்படி தான் இருக்குன்ட்டு. இந்த பெண்கள் தயிர் சிலுப்பதற்கு மத்துக்கோல் இருக்கும். அந்த மத்து தான் உறவுகோல். அந்த கயிறு இந்த பக்கம் முடிச்சு இழுப்பாங்க. அதுதான் உங்கள் அன்பு. கீழே இருக்கக்கூடிய கரைச்சி வச்ச அந்த தயிர் இருக்கல்லவா, அதுதான் நீங்கள் இறைவன் மீது செலுத்தக்கூடிய பக்தி. நீங்கள் முருக கடைய முதல்ல தயிரில் வெண்ணெய் இருக்கிறது தெரியாது நம்ம கண்ணுக்கு. கடைய வெண்ணெய் வந்து நிற்கும். இதுதான் சாமிக்கு நமக்கு ஒரு உறவுகோல் வேணும். இன்னைக்கு அது குடும்பத்திலேயே இல்லை. சாமிக்கு நமக்கு எங்க குடும்பத்திலேயே இல்லையே. எங்க உறவுகோல் நட்டு குடும்பத்தில் நாம் இருக்கோம்? எல்லாமே அறிவு மிகுதியாகி நாம் அழிவு பாதையை நோக்கி தேடிக்கொண்டிருக்கின்றோம். அறிவு என்பது இங்கே ஞானறிவு சொல்லவில்லை, புத்தியை சொல்கிறேன். அறிவு அதிகமாக சுயநலம் அதிகமாகும். யார் ஒருவனுக்கு அதான் நம்ம பண்ண தப்பே என்னன்னா, அறிவாளிகள் எல்லாம் உயர்ந்தவர்கள் நினைச்ச பாருங்க, அதான் நாம் செஞ்ச தப்பு. அப்போ அதனால தான் இத்தனை லஞ்சம், இத்தனை பொய் பெரட்டு, இத்தனை ஊழல், இதெல்லாம். அறிவு அதிகமாக தான் பிழைப்பதற்கு வழியைத்தான் தேடுவான். உணர்வு அதிகமானால் ஐயோ அவர் கஷ்டப்படுறாரே, இவர் கஷ்டப்படுறாரே, அவருக்கு உதவணுமே, இவருக்கு உதவணுமே என்ற எண்ணம் இருக்கும். இந்த சமூகம் அறிவை தேடி உணர்வை சிதைத்து கொண்டு போகின்றது. இதில் கடவுள் மேலே எப்படி நாம் உணர்வு காட்டுவது அப்படிங்கிறதான் இன்னைக்கு பேச போகிறோம். ஃபஸ்ட்டு அறிவு வழி பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. நம்முடைய சாஸ்திரங்கள் 14 சாஸ்திரங்கள். அந்த 14 சாஸ்திரங்களையும் மெய்கண்டார், உமாபதி சிவம், அருள்நந்தி சிவம், மணவாசகம் கடந்த தேவர் 4 இயற்றாங்க. இந்த நூல்கள் திருவுந்தையார், திருக்களிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், 20 உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி திருப்பதை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். இந்த 14 நூல்களும் சாஸ்திர நூல்கள். இந்த 14 நூல்களும் அறிவு வழியில் இறைவனை தேடிய நூல்கள். கடைசியில் அது எங்கே கொண்டே முடிக்கிறார்னா உணர்வு பாதையில் தான் கொண்டே முடிக்கிறார்.
இந்த அறிவு வழியில் அவர் தேடியதில் என்னென்னவெல்லாம் நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இதாக பார்ப்போம். இதை போற்றி இருந்தோம் என்றால் மருத்துவத்துறையில் இன்று நம்முடைய தமிழகம் முதலிடம். உலக நாடுகள் அனைத்தும் நம் தமிழகத்தில் நம்ம தமிழ் மாணவர்களிடத்தில் கையேந்தி நிற்கணும். இதை போற்றலையே, நாம் எங்கே போற்றணும்? நம்ம ஊரில் திருவிழாவா, ஆடல் பாடல் வையே, ஆடல் பாடல் வையே, ஆட்டம் போடு, இதுதான் முடிஞ்சது. நம்முடைய பெரியோர்கள் அப்படி வாழல. ஒரு திருவிழா என்றால் ஒரு சொற்பொழிவு வைப்பாங்க. அந்த காலத்தில் வாரியார் சுவாமிகள் முக்கியமான சொற்பொழிவு, கண்ணப்பன் சொல்லக்கூடியவரை இவரெல்லாம் வந்து பேசுவார். அப்படி செவி வழியிலையாவது கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சொற்பொழிவினாலே தூரம் பறக்கிறோம். இப்போ வெளியில் வந்து 2 நடிகையை விட்டு டான்ஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் இருப்பீங்க, நானே இருக்க மாட்டேன். அப்புறம் மைக் செட்டுக்காரரும் கேமராக்காரரும் தான் கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க இருந்தது அவனு வேறு வழி இல்லை. சரி இப்போ வருவாங்களா, அப்போ வருவாங்களா, பேசுவாங்களான்னு. ஏன்னா ஆன்மாவினுடைய நாட்டம் எப்போதும் கெட்டதைத்தான் நாடும். இந்த கெட்டதை நாடக்கூடிய ஆன்மாவை அடித்து அடித்து ஒரு விஷயத்தை சொல்லி 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 கேட்டு கேட்டு உள்வாங்கி நல்வழிப்படுத்துவது தான் சொற்பொழிவு. இன்றைக்கி அதையெல்லாம் நம்ம கேட்க தயாராக இல்லை. நம்ம குழந்தைகளுக்கும் அதை கொடுக்க தயாராக இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்தோம், நிறையா தோட்டம் வாங்கி வச்சிருக்கிறோம், இதெல்லாம் நினைச்சிடாதீங்க. இருள் சூழ்ந்த கலியுகத்தில் விட்டு செல்கிறோம். இருள் சூழ்ந்த கலியுகம். இந்த யுகத்தினுடைய கொடுகரத்தை அடக்க வேண்டும் என்றால் வேதத்தாலும் இதிகாசங்களாலும் தான் முடியும். நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த சொற்பொழிவு இதெல்லாம். இப்போ இந்த சாஸ்திர நூல்கள் சொன்னோம். இந்த சாஸ்திர நூல்கள் மிகப்பெரிய மருத்துவ சாஸ்திரம். அது மட்டுமல்ல, இந்த நம்முடைய இந்த உடம்பு எப்படி கிடைச்சது, இந்த உடம்புன்னு சொல்லக்கூடிய உடம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம உலகத்துக்கு சொல்லக்கூடிய சாஸ்திரம். அதை பற்றி ஒரு சில குறிப்புகள் மட்டும் உங்களுக்கு தர்றேன். இறைவன் உலகத்தை படைக்கும் பொழுது இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நம் உயிராகப்பட்டது ஆணவ மலத்தில் இருள் சூழ்ந்து மூழ்கி இருந்தது. ஆணவ மலம்னா என்ன? ஒருத்தனை பிடிச்சி சாக்குள்ள கட்டி அவனை ஒரு இருட்டறையில் போட்டு அடைச்சிட்டா எப்படி இருப்பான்? நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், நம்ம கிராமத்து வழக்கத்தில் அவன் ஆணவம் பிடிச்சினப்பா, அவன் சொல்லி கேட்க மாட்டானப்பா, என்ன தான் சொன்னீங்கனாலும் அவனுக்கு புத்தி வராது. ஏன்னா ஆணவம் என்பது இருள், அது நம்ம கண்ணை மறைச்சிரும். அப்படிப்பட்ட அது என்ன சொல்கிறாருன்னா, ஆணவத்தை பற்றி ஒரு வழி பாருங்க. ஏகமாய் தங்கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சக்தியுரியதாய் மோகமாய் செம்பில் களிம்பு போல நித்த மூலமலமாய் இருள் ஒளிர இருளும் மலம்ங்கிறார். இருள் ஒளிரன்னு என்ன ஆச்சோம்? அந்த ஆணவத்தை எடுத்து இந்த இருளோடு ஒப்பிட்டிங்கன்னா இந்த இருள் ஒளிருமா? அதுபோல தான் நமக்கு இருக்கக்கூடிய 4 அகந்தை, 4 ஆணவம் இருளை விட கொடியது. நீங்கள் நல்லா ரோட்டில் போயிட்டுருப்பீங்க, கரும்னு இருட்டுக்குள்ளே உங்களை விட்டுட்டா என்னாகும்? எங்கே போகிறேன்னே தெரியாது, முழிப்பீங்க. அந்த இருள் மாற இன்னும் 2 மடங்கு இருட்டில் விட்டால் எங்கே போவோம்? இப்படி இருந்த ஆன்மாவிற்கு இறைவன், ஆன்மா இந்த உலகத்தில் உள்பொருள்னா 3. ஒன்று இறைவன், இன்னொன்று ஆன்மா, இன்னொன்று கர்மா. இந்த ஆன்மா இறைவனை சாராமல் மலத்தை சார்ந்தது. நம்முடைய சொந்தமாகிய இறைவன் நமக்கு சில விஷயங்களை கொடுத்தான். தனு கரண புவன போகம் என்ற, தனு என்றால் இந்த உடலையும், புவனம் என்றால் நாம் பிறப்பதற்கு ஒரு இடத்தையும், கரணம் என்றால் 36 கருவி, அது என்னென்னு சொல்கிறேன், 36 கருவிகளையும் கொடுத்தான். ஒரு இடத்தில் இன்ப துன்பமான போகத்தை கொடுத்தான். ஒரு நிமிஷம் கவனிங்க, சித்தாந்தம் கவனிச்சா தான் புரியும். இதை சொல்லிட்டு நான் கதைக்குள்ளே போயிடுவேன், சொற்பொழிவுக்குள்ள தலைப்புக்குள்ளே போயிடுவேன். இது என்னன்னு இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இது எப்படி சார் ஆணவ மலம்னா அது எப்படி இருக்கும், நமக்குள்ளே எப்படி இருக்கும், நாமே இறைவனை அடைய முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு சித்தாந்திகள் யோசிக்கிறாங்க. அது எப்படி இருந்துதான், கடலுக்குள் இருக்கும், அதாவது கடலை ஓமையாக கொண்டு சொல்கிறாங்க, கடல் நீர் ஆகாயம் என்று. அது எப்படி சார்? வியாபகம், வியார்ப்பயம்,
வியாபி அப்படிங்கிறாங்க. இந்த உலகம் வியாபகமாக வியாபிந்து கிடக்கின்றது. அதுக்குள்ள வியாபியமாக கடல் இருக்கின்றது. கடலுக்கு மேலே ஆகாயம். இந்த ஆகாயம் அப்படிங்கிற இந்த அண்டத்துக்குள்ளே தான் கடல் இருக்குதுங்களா? அதுக்குள்ளே தான் கடல் இருக்குது. அதுக்குள்ளே தான் சார் கடல் இருக்குது. அப்போது அந்த கடலுக்குள் உப்பு இருக்குது. இந்த ஆகாயமாக இருக்கக்கூடியது பரம்பொருள், பதி இறைவன். இந்த கடல் தண்ணியாக இருக்கக்கூடியது நமக்குள் இருக்கக்கூடிய கர்மா உப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க, முக்கியமான வரி. அதாவது இந்த ஆகாயமாக, பிரபஞ்சம் முழுவதும் ஆகாயமாக, அதுக்குள்ள தான் கடல் இருக்குது, கடல் நிற்குது. அப்போ அந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடியது இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். அவனுக்குள்ளதான் நாமளே இருக்கிறோம். இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறோம்னா, பழனிமலையில் காலையில் ஜோதிமா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நமக்குள்ளேயே இறைவன் இருக்கும்போது ஏன் ஆலயத்தில் வழிபட வேண்டும்? நமக்குள்ளேயே இறைவன் இருக்கும்போது ஏன் நம்ம போய் கோயிலில் போய் சாமி கும்பிடணும்? கோயிலுக்கு போனால் தான் சாமி இருக்கா? அப்போது அப்படி இல்லை. பழனிமலையில் மலை மேலே மட்டும் சாமி இல்லை. உங்களுக்குள்ள, உங்களை சுற்றி நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாய் இறைவன் நிறைஞ்சிருக்கிறான். அதுக்குள்ள நாம் கடல் தண்ணி மாதிரி இருக்கிறோம். நமக்குள்ள கர்மா இருக்கு. எப்படி? கடல் இருக்கிற உப்பு மாதிரி. இப்போ இந்த உப்பு நம்மளை பற்றி பிரயோஜனம் இல்லாமல் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. இந்த கர்மா கடவுளை அறிய விடவில்லை. என்னைக்கு அந்த நீர் ஞானம் என்னும் வெப்பத்தில் ஆவியாகின்றதோ கர்மா கீழே தங்கிரும், ஆன்மா இறைவனோடு சேர்ந்துடும், தூயதாயிரும். இதைத்தான் கடல் வியாபியம் என்று சொல்வார்கள். நமக்குள்ளதான் 3 இருக்கு. நமக்குள்ளதான் கடவுள் இருக்கான், எங்கேயோ இல்லை. இதுதான் சித்தாந்திகளுடைய கருத்து. அப்போ 36 கருவிகளை கொடுத்தான். 36 கருவிகள் என்ன நம்ம உடம்புக்கு? 36 கருவிங்கிறது செயல் கருவி 5, செயல் கருவினால் வரக்கூடிய அனுபவம் 5, அறிவு கருவி அனுபவம் 5, அறிவு கருவி 5, அந்த கரணம் 4, வாயுக்கள் 10, ஆன்மா 1. ஒன்றுமே புரியல, தூக்கம் மருந்துங்கிறீங்களா? ஒரே விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த உலகம் பிரகிருதி மாயிலிருந்து உருவானது. அதிலிருந்து முதல்ல என்ன பண்ணுறான்னா, சித்தம்ங்கிற ஒரு பதிவு கருவி, ஒரு ஹார்ட் டிஸ்க் உருவாகுது. அந்த ஹார்ட் டிஸ்கிலிருந்து ஆன்மா நிற்குது. இந்த ஆன்மாவுக்கு முதல்ல ஒன்று கொடுக்குறான். ஆன்மா தான் நமக்கு முதல்ல கொடுத்தக்கூடியது ஒரு ஹார்ட் டிஸ்க் பதிவு கருவி. அதுக்கு அடுத்தது புத்தி, அதுக்கு அடுத்தது மனம், அதுக்கு அடுத்தது அகங்காரம். இந்த 4க்கு அந்த கரணங்கள் என்று பெயர். அகங்காரம் அப்படிங்கிறது தன்முனைப்புன்னு வேறு. நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் இருக்குல்லங்க, அதோடு சம்மந்தப்பட்டது. ஜோதிடத்தில் செவ்வாய், இதுதான் அகங்காரம். அகங்காரம் முடிச்சோன்னப்பா அப்படிங்கிறமல்ல, என் அகங்காரத்தை டச் பண்ணிட்டானப்பா கோபம் வந்துருச்சுன்னு சொல்கிறமல்ல. இந்த அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தான் சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 3 வித அகங்காரமாக. சாத்வீகம் என்றால் நல்ல குணம், ராஜசம் என்றால் வீரியமான குணம், தாமசம் என்றால் மயக்குகின்ற குணம். இந்த முக்குணங்களுடைய கலப்பு தான் இந்த மைக்கு, நீங்கள், நான், இந்த கேமரா எல்லாம். இந்த முக்குணங்களின் தன்மையாக, முக்குணங்களிலிருந்து, இந்த சாத்வீகத்திலிருந்து அறிவு கருவி தோன்றியது. அறிவு கருவி என்னங்க? செவி, மெய், கண், வாய், மூக்கு. நான் ஏற்கனவே ஆன்மா 1. ஆன்மாவுக்கு கொஞ்ச நேரம் இதை பொறுத்து கேட்டுக்குங்க. நம்ம சித்தாந்திகளுடைய தன்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷத்தில் இதை முடிச்சிட்டு நான் தலைப்புக்கு வரேன். நம்முடைய சைவ சமயம் சித்தாந்தத்தை எப்படி சொல்லியுள்ளது என்பதை 1 நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. அறிவு கருவின்னு சொல்லக்கூடிய 5 கருவி, 4 பொருளை கொடுத்தாச்சு. சித்தம்ங்கிற பதிவு கருவி, புத்திங்கிற அறிவு புத்தி, அகங்காரங்கிற தன்முனைப்பு, மனம்ங்கிற 1, ஆன்மாங்கிற 1, 5 விஷயத்தை கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த உடம்பு உருவாகணும். இது 3வது லேயர். இந்த உடம்பு உருவாகிறதுக்கு ஃபஸ்ட்டு உருவானது அறிவு கருவி, செவி, மெய், கண், வாய், மூக்கு. இந்த 5 கருவிகள் உருவாச்சு. இந்த 5 கருவிகளின் அனுபவங்களாக செவியால் கேட்டல், மெய்யால் உணர்தல்,
கண்ணால் பார்த்தல், வாயால் ருசித்தல், மூக்கால் நுகர்தல். இதுதான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் எதால் கேட்குறீங்க? செவியால் தான் கேட்குறீங்க. கேட்டு தான் ஞானம் வரும். அப்போது தொடுதல், உணர்தல், ருசித்தல் வாயில, இதுதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. சரி, ஞானம் என்றால் அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. அப்புறம் ராஜச அகங்காரத்திலிருந்து செயல் கருவிகள் உருவாச்சு. எனக்கு காப்பி கேட்டால் இங்கே காப்பி வச்சுருந்தா நான் குடிக்கலாம், காப்பி அங்கே வச்சுட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? சொல்கிறேன் உதாரணத்துக்கு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் போய் கொண்டு வரணும், இல்லை அவர் போய் கொண்டு வரணும். அப்போ அதுங்கிறது நடந்து போகிறதுக்கு கால் வேணுமல்ல? கால் வேணுமா வேண்டாமா? அப்போது ராஜச அகங்காரத்திலிருந்து இந்த காப்பி அங்கே போய் எடுத்துகிட்டு வரக்கு கால், காப்பியை குடிக்கிறதுக்கு வாய், காப்பியை போய் கையில் எடுத்துகிட்டு வரக்கு கை, உள்ளுக்கு குடித்தா வெளியில் வருமல்ல, அது எருவாய். உள்ளுக்கே நினைச்சுட்டு வச்சுங்க, டாக்டர்கிட்ட ஓடணும் இனிமா கொடுக்கறக்கு, அதுக்கு பேர் எருவாய். சரி, இதோட போதுமா? சந்ததி விருத்தி வேண்டாமா? அப்போ சந்ததி விருத்தி ஆகணுமில்ல, அதுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு வேணும், அதுக்கு கருவாய். 5 உறுப்புகளை படைத்தார். இந்த 5 உறுப்புகளில் பற்றுதல், பதித்தல், படைத்தல், வாக்கு, கழித்தல் என்ற 5 அனுபவங்களை கொடுத்தார். மொத்தம் என்னாச்சு? இதில் 10, கருவி 10, அனுபவம் 10, அதில் 5, 25 ஆச்சா? அதுக்கடுத்து என்னாச்சு? 10 விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல. நம்ம உடம்புல எதில் இயங்குது? கேஸ் சிஸ்டம். கையை தூக்குறீங்க, இப்படி தூக்குறோம், இப்படி பிடிச்சிக்கிச்சுன்னா வச்சுக்கங்க, ஐயோ பிடிச்சிக்கிச்சு, தூக்க முடியாது. அப்போது அதுக்கு மேலே ஒரு லேயராக பிராண உடல் என்று சொல்லக்கூடிய 10 வித வாயுக்கள் அடங்கிய உடலை கொடுத்தார். படைப்பை பாருங்க எப்படி படைச்சிருக்காருன்னு. இதை நாம் நம் குழந்தைகள் படித்திருந்தால் இங்கே எந்த உடலில் பிரச்சனைன்னு, அந்த காலத்தில் ஒரு ஜோதிடம்தான் மருத்துவராக இருந்தான், மறந்து விடாதீர்கள், நீங்கள் அனைவரும் ஜோதிடர்கள். ஜாதகத்தை பார்த்துட்டு இன்ன உடல்ல இன்ன பிரச்சனைன்னு மருந்து கொடுத்தா தீரும். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டோம். நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஏன் இழந்தோம்? நம்ம தமிழ் மொழியில் ஒன்றும் இல்லை சார், தசு புசுன்னு நம்ம குழந்தை ஆங்கிலத்தில் பேசிட்டா ஆஹா, இதுதான். அப்போ நம் தாய்மொழியை நாம் போற்றவில்லை. அதுக்காகத்தான் தமிழ் விழானே நம்ம ஐயா வைக்கிறாங்க. தாய்மொழியை போற்றவில்லை, தாய்மொழி நூல்களை படிக்கவில்லை. அப்போ இந்த அறிவுக்கருவி 10, செயல்கருவி 10, அதனால் பெறக்கூடிய அனுபவங்கள் 10, 10 விதமான வாயுக்கள். இந்த எந்த வாயு, ஒரு வாயு அபானன் வாயு, சாப்பிட்டதை கீழே தள்ளும். ஒரு வாயு உதானன் வாயு, சாப்பிட்டா ஏப்பம் வரும். ஒரு வாயு தனஞ்சயன் வாயு, இந்த உயிர் போனதுக்கப்புறம் இந்த உயிரை வெளியே அனுப்பிவிட்டு கடைசியாக 3 நாளுக்கு நம் உடம்புல இருந்து 3ஆவது நாள் நம் உடம்பை விட்டு உச்சி வெடித்து பிரியும் தனஞ்சயன் வாயு. அதுக்கு கிரகம் மாந்தி. இப்படி 10 விதமான வாயுக்களால் நம் உடம்பு இயங்கியது. சரி, 30 ஆச்சு, 35 ஆச்சு. இன்னொன்று என்ன? இறைவன் கொடுத்த ஞான அறிவு, குரு. அந்த ஞான அறிவோடு 36 கருவிகளோடு நம்மை படைத்தான் என்று சொல்லி, இந்த 36 கருவிகளை வைத்து எப்படி இறைவனை அடைவது? இந்த 36 கருவிகளும் இயங்கினால்தான் நாம் இயங்க முடியும். நாம் இயங்கும் போது ஆன்மா நெற்றி பொட்டில் நிற்கும். இந்த 36 கருவிகளும் கொடுத்துட்டான், உயிரை கொடான்ட்டான். இந்த உடம்பே உயிரை ஒட்டணும். எனத்தை வச்சு ஒட்டுறது, அதுக்கு ஏதாவது பெபிக்கால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து போட்டு ஒட்டிடலாமா? ஒட்ட முடியாது. எனத்தை வச்சு ஒட்டுறது. வாக்கு என்ற ஒரு விஷயத்தை எடுத்தான். அந்த வாக்குங்கிற பசையை வச்சு தான் அந்த உடம்பையும் உயிரையும் ஒட்டினான். இன்றைக்கும் வயசாகி திருவடி அடைகிறாங்கல்லங்க, அவங்களுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? பேச்செல்லாம் அடங்கிருச்சா? பேச்செல்லாம் அடங்கிருச்சா சொல்கிறோமா இல்லையா? வாக்கு அடங்கினால்தான் உயிரும் உடலும் பிரியும். ஞானிகள் என்ன பண்ணாங்க? நம்ம வாக்கு என்பது மூலாதாரத்தில் லைட் வடிவத்தில் இருக்குது, ஒளி வடிவத்தில் இருக்குது.
இது இந்த வாக்கு மேலெழுந்து வருது. இந்த வாக்கு மேலெழுந்து எப்படி வருதுன்னா, சூக்குமை வாக்கு மூலாதாரத்தில் இருக்கும்பொழுது, தொப்பில்ட்டு வரும்போது பைசந்தி வாக்கு, அதுக்கு மேலே வரும்போது வைகரி வாக்கு, அதுக்கு மேலே வரும்போது ஸ்தூல வைகரி வாக்கு. இப்படி 5 விதமாக இந்த வாக்கு. அப்போது இந்த வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை வச்சு தான், பசையை வச்சு தான் இந்த உயிரை ஓட்டுனான். இந்த வாக்கு மூலாதாரத்தில் இருக்கும்போது லைட் வடிவத்தில் இருக்கும். அதுக்கு மேலே பைசந்தி வாக்கு, அதுக்கு மேலே சூக்குமை வைகரி வாக்கு, அதுக்கு மேலே ஸ்தூல வைகரி வாக்கு. இது 5 விரிவமாக பிரிக்கலாம் இந்த வாக்கை. சூக்குமை, பைசந்தி, இந்த மத்திமை வாக்கு. சவுண்டு கொஞ்சம் மத்திமை வாக்கு அப்படிங்கிறதாங்க இந்த நெஞ்சில் அச்சரங்கள் ஆ, இ, உ, ஏ, ஔ, அக், இந்த அச்சரங்கள் பிரிகிறது நெஞ்சில். அதான் மத்திமை வாக்கு. ஒரு குழந்தை பேச முடியலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சாஸ்திரத்தை நாம் படித்திருந்தால் மத்திமைன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வாக்கு அச்சரம் பிரியவில்லை என்ற அர்த்தம். அச்சரம் பிரியவில்லை, பிரிக்க முடியவில்லை, அந்த குழந்தையால் பேச முடியவில்லை. நினைப்பு வருது, நினைக்கிறத அச்சரமாக பிரிக்கக்கூடியது இந்த இடத்துல, அந்த அச்சரம் பிரியலின்னு அர்த்தம். இதை கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்கலாமா சார்? விட்டுட்டோமா? அப்புறம் தொண்டைக்குழிக்கு வைக்கும்போது வைகரி, வாயில் வரி வரும்போது ஸ்தூல வைகரி. இப்படித்தான் இந்த வாக்கை வைத்துத்தான் ஆன்மாவையும் உடலையும் இறைவன் ஒட்டினான். ஞானிகள் ரமண மகரிஷி போன்ற, இது அம்மா ஜோதி அம்மா கேட்டது சொல்கிறேன், அதாவது அறிவு வழியில் இறைவனை அடைய முடியாதான்னு கேட்டாங்கல்ல. அதாவது என்ன சொல்கிறது, நமக்குள்ளேயே இறைவனை தேடி அடைய முடியாதான்னு கேட்டாங்க. எப்படி அடைய முடியும்னா, இந்த மேலெழுந்து வந்த வாக்கை அப்படியே ஒடுக்கிக்கிட்டு போகணும். பழையபடி வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை என்று எவனொருவன் வாக்கை மீண்டும் கொண்டு போய் மூலாதாரத்திலேயே அடக்குகிறானோ அங்கே உடம்பும் உயிரும் தனியாக கலண்டுவிடும். இதுக்கு நிர்விகல்ப சமாதி என்று பெயர். உயிரோடு இருப்பார்கள், உடலோடு உயிர் ஒட்டாது. ரமண மகரிஷிக்கு கேன்சர் வந்துருச்சு. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க, மயக்க ஊசி போடணுங்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்கள் வாட்டுக்கு வெட்டிக்கின்றார். ஏன் அவருக்கு வலிக்கல? வாக்கை உள்ளே கொண்டு போய் அவர் உடலையும் உயிரையும் பிரித்து வைத்திருந்தார். அது ஞான மார்க்கம் என்று பெயர். அந்த யோக மார்க்கம் எல்லாருக்கும் எளிதல்ல. எல்லாரும் இந்த யோக மார்க்கத்தை அடைய முடியுமா? இன்னைக்கும் குண்டலினி சக்தி கிளப்புறேன், குண்டலினி சக்தி கிளப்புறேன்னு பயிற்சிக்கு போகிறோம். குண்டலினி கிளம்புனா என்ன ஆகும் தெரியுமா? குண்டலினி மேல் எழுந்ததுன்னா முதல் 2 ஆதாரங்கள் சரியாக வந்துடும். 3வது ஆதாரத்தில் போய் சிக்குச்சுன்னா, அதுக்கு மேலே அது மேலெழுப்பு தெரியலனா பைத்தியம் ஆயிடுவோம். புரிஞ்சுக்குங்க. அந்த யோக வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் கிடைப்பது எளிதானதல்ல. அந்த யோக வாழ்க்கை, அதுக்கு பேர் குரங்கு பக்தி என்று பெயர். குரங்கு குட்டியை எப்பவுமே குட்டி குரங்கு தாய் குரங்கை பிடிச்சிக்கும். ஆனால் குரங்கு ஜம்ப் பண்ணையில் குட்டி குரங்கு கையை விட்டதுன்னா குட்டி நிலைமை என்ன? இதுதான் அறிவு வழி பக்தி. அறிவு கொண்டு இறைவனை தேடுபவர்களுக்கு சுருக்கமாக முடிச்சிட்டேன் இதை, ஏன்னா நேரம் இல்லை. அறிவு கொண்டு இறைவனை தேடுபவர்களுக்கு அறிவு பாதை என்று வகுத்து வைத்தார்கள். அந்த அளவு எந்த ஆன்மா பக்குவம் பெற்றுள்ளதோ அந்த ஆன்மாக்கள் அந்த வழியில் போகலாம், தப்பில்லை. ஆனால் இந்த ஒரு வழியில் இருந்தால் நாமெல்லாம் என்ன பண்ணுறது? நமக்கு அறிவும் இல்லை, ஒன்றும் தெரியாது. நாம் போய் எங்கே போய் இறைவனை பிடிக்கிறது? அதுக்குத்தான் தோத்திரங்கள். இது பூனை பக்தி. இந்த பூனைக்குட்டி தூக்கியில் பார்த்துருப்பீங்க. இந்த பூனைக்குட்டி குட்டி வாட்டுக்கு இருக்கும். இந்த பூனை போய் எங்கே தூக்கி வைக்கணுமோ அந்த குட்டியை அழுங்காத பல்ல கடித்து எடுத்து தூக்கி வச்சுக்கும். என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பூனையே குட்டிக்கு பண்ணிடும். அதுபோல் இந்த அன்பு வழி பக்தி என்பது கடவுளுடைய பாதத்தை உறவுகோல் நட்டு உணர்வெனும் கயிற்றால் கட்டி பிடிச்சிட்டிங்கன்னா சாமியே உங்களை எங்கெங்கெல்லாம் எடுத்து வைக்கணுமோ அதுலேயும் யோக மார்க்கம் நடக்கும்.
அதுலேயும் யோகம் நடக்கும். ஆனால் யோகத்தை நீங்கள் முயற்சிக்கு தேவையில்லை, சாமியே உங்களுக்கு கொடுத்து உங்களை திருவடி நிலைக்கு, முக்தி நிலைக்கு, உயர்நிலைக்கு உங்கள் ஆன்மாவை கொண்டு சேர்த்து விடுவார். அதுதான் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு ஆச்சுங்களா. அப்போது அறிவு உணர்வு இதில் எது சிறப்பு என்றால் அறிவு பக்தியிலும் போகலாம், உணர்வு வழியிலும் போகலாம். உணர்வு சிறந்தது. அதனால தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது பார்தமை நன்னெறிக்கு உய்விப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே நாதன் நாமம் நமசிவாயவே நாதன் நாமம் நமசிவாயவே. இங்க என்னங்க சொல்றாரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. இறைவன் மேல் வரக்கூடிய காதலும் அதுக்கு உதாரணம் என்ன தெரியுங்களா? நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே காதல் வருதல்ல, அதுதான் சிற்றின்ப காதல். இந்த பொண்ணுக்காக என்னென்ன செய்கிறான், லவ் வந்துட்டா யோசிச்சு பாருங்க. மெனுக்கெட்டு 5 மணிக்கு பஸ் ஏறுவானா, இவன் 4:45 போய் கொண்டிருக்கான். வேற ஏதாவது வேலைக்கு போய் கொண்டிருப்பானா? போக சொல்லுங்க பார்க்கலாம். பையன் எழுப்பி அவன் 5 மணிக்கு பஸ் ஏறானா 4:45 அங்கே போய் படியில் குளிர போட்டு கொண்டிருக்கிறான். அவன் என்னவெல்லாம் சொல்கிறாளோ அவன் திரும்பி கூட பார்க்கறதில்ல, இவன் பின்னாடியே சுத்தறான். சுத்த 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 இந்த பொண்ணு மனசு இலகும். என்னன்னு இலகும்? நம்ம பின்னாடியே சுத்துறானே, எதுக்கு தான் சுத்துறான் கேட்டு பார்ப்போம். அதுபோல் கடவுளை நீங்கள் பற்றி கொண்டு அவனுக்காக போய் எங்கே போய் காத்திருக்கிறோம்? ஐயா ஈவோ அம்மா வந்திருக்காங்க, சார் வந்திருக்காங்க, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அங்கே போயும் ஏதாவது சிபாரிசு பிடிச்சி முதல் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு தான் நினைக்கிறோம். சாமிக்காக வரிசையில் காத்திருக்கணும்னு நினைக்கிறோமா? அவனை காத்திருந்து தரிசனம் பண்ணுறோமா? அங்கே போய் கோல்மால் பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் முதல் தரிசனம் பார்க்கணும். அதுக்கு வேற வழி இல்லை, அப்படியெல்லாம் பண்ணணும்னு பண்ணுறோம். அதுவா காதல்? அதுவா காதல்? ஐயா காலையில் சொன்னாங்க, காதல் என்பது அவனுக்காக காத்திருக்க பழக வேண்டும். எப்படி ஒரு பையன் காதலிக்காக காத்திருக்கிறானோ அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். முதல் தரிசனத்தில் போனால் நீங்கள் சாமி கிட்ட போய் கூட பார்க்கலாம், அது வேற. நீங்கள் எட்ட நின்று வாக்கில சாமியை ஒரு நாள் பார்க்க முடியாமல் கூட பிடிச்சி வெளியே வந்த வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். ஆனால் நீங்கள் திருப்பி 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 அவனுக்காக போய் காத்திருக்க பழகணும். இதுதான் நம்முடைய பக்தி இலக்கியங்கள் நமக்கு சொல்லுது. அப்படி எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அதில் எங்கே அன்பு இருக்குது? ஆச்சுங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அப்படியே அவனுக்கு நினைக்கையில கண்ணீர் வரணும். அந்த கண்ணீர் மூக்கொட்டி வரக்கூடாதாமா, இந்த பக்கம் வரணும். மூக்கொட்டி வந்தால் நமக்காக அழுகிற கண்ணீர், ஆனந்த கண்ணீர் இந்த வெளியில் வரும், இங்கே வரும் ஆனந்த கண்ணீர். அந்த கண்ணீர் வரணும். யார் ஒருவர் காதலாகி கசீறீங்களோ மீதி நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை. ஓதுவார் தம்மை. சார் இவன் தினம் கோயிலுக்கு போகிறான் சார். வந்த உடனே வரையில் சில அன்பர்கள் சொல்லிட்டு வந்தாங்க, இவங்க தினம் கோயிலுக்கு போகிறான், மாலை போடுறான், மாலையை கழட்டுறான், வந்த உடனே ஃபுல்லாக நான்வெஜ் கட்டுறான். அடுத்தது என்ன தப்பாக வேணாலும் இருக்கட்டும், நன்னெறி தவறியதுன்னா நீங்கள் எந்த தவறாக வேணாலும் இருக்கட்டும், எப்பேற்பட்ட தவறாக வேணாலும் இருக்கட்டும், அவன் தவறு செய்கிறவனா இருக்கட்டும்,
எவன் ஒருவன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அவன் திருவடியை பற்றிட்டு சாமிகிட்ட உண்மையாக இருக்கணும். ரெண்டாவது உண்மை, காதலில் உண்மை இருக்கணும். உங்கள் அப்பாட்ட நம்ம பையன் நம்மக்கிட்ட வந்து, அப்பா இன்றைக்கி நான் காலேஜ் போனேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வற்புறுத்தினாங்க, என்னால் முடியல, போனேன், போயிட்டு பார்ட்டிக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்டேன்ப்பா, என்னால் கட்டுப்படுத்த முடியலப்பா, என் மனசு இப்படி போகுதப்பா, என்னப்பா பண்ணுறது வந்து உங்கள் பையன் உங்கள்கிட்ட கேட்டால் எந்த நல்ல தகப்பனும் குச்சி எடுத்துக்கிட்டு போக மாட்டான். தன் பையன் இப்படி இருக்கானே, அவனுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு தான் யோசிப்பான். அதுபோல் இறைவனிடத்தில் உண்மையாக இருங்கள். அருணகிரிநாத பெருமானை முருகப்பெருமான் வந்து சொல்கிறார், கோபுரத்துலேருந்து குதிக்கிறாரு, குதிச்ச உடனே பிடிச்ச உடனே அருள் மஞ்சள்ல சும்மா இரு சொல்லற இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். இவரும் போய் சும்மா கோந்து பார்க்குறாரு, இது முடியல. இறைவனிடத்தில் போய் திருப்புகழ் பாடும்போது அந்த வரிகளை கொட்டி குவிக்கிறார். என்னென்னு கொட்டி குவிக்கிறாரு? அரை நிமிஷ நேரமட்டில் சரண கமலாலயத்தை தவமுறையில் தியானிக்க என்னால் முடியவில்லை, சகட மட்டு என்று சொல்ல, நான் வந்து ஒரு முட்டாள் அப்படிங்கிறார். என்னால் முடியல, நீ வந்து என்கிட்ட அரை நிமிஷம் சும்மாருன்னு சொல்லிட்டு போயிட்டு அரை நிமிஷம் என்னை நினச்சிட்டு மற்றது நினைக்காருன்னு சொல்லிட்டு, என்னால் இந்த புலன் வழியே மனத்தை விடாமல் இறுக்கி பிடிக்க முடியவில்லைன்னு சாமிகிட்ட போய் உண்மையாக நிற்கிறார். நாம் எத்தனை பேர் போய் சாமிகிட்ட உண்மையாக நிற்கிறோம்? நாம் பண்ணுற அன்றாட செயல்களில் தவறுகளையோ சரியவோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் போய் அப்படியே சொல்லுங்கள். நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணினேன், எனக்கு இந்த ஆசையெல்லாம் வந்தது, ஒரு பொண்ணு ரோட்டில் போனால் பார்த்த உடனே எனக்கு காதல் வந்தது, என்ன தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை போய் இறைவனிடத்தில் ஒத்துக்கொண்டால் நம்மை காப்பாற்றுவான தவிர இறைவன் பொறுக்க மாட்டாத ஒரு விஷயம் பொய். ரெண்டாவது ஆணவம். இந்த ரெண்டு விஷயத்தை தவிர நாம் படு குப்பையாக இருந்தாலும் இறைவன் நம்மை பொறுத்து கொள்வான். ஏன்னா இந்த கர்மாவின் வழி ஆன்மாவினுடைய இயல்பே தீயதை சார்ந்திருப்பது தான். பசுவோடு சேர்ந்த பன்றியோடு சேர்ந்த பசுவும் பபி உண்ணும். இந்த தீயதை நாடுவது தான் இந்த ஆன்மாவினுடைய இயல்பு. அப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறக்காக இறைவன் உங்களை தண்டிப்பானா? ஆனால் நம்ம அவன்கிட்ட உண்மையை சொல்கிறது இல்லை, அவன்கிட்ட போய் நடிக்கிறோம், அதுதான் விஷயம். 3 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். சரி, அதுதான் நமக்குள்ள பிரச்சனை. அடுத்தது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினால் என்ன செய்வான்? ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு. நமக்கு நன்னெறி தீநெறிங்கிறது நமக்கு தெரியுமா? நம்மை அவன் நன்னெறிக்கு உய்விப்பதும் 4 வேதங்கள் சொல்லக்கூடிய உட்பொருளை, அந்த உட்பொருளின்படி ரிக் அஜூர் சாம அதர்வன வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களின்படி உங்களை வாழ வைத்து, அதனுடைய மெய்ப்பொருளின்படி உங்களை வாழ வைத்து உங்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்வது இறைவனுடைய வேலை. நம்ம எத்தனை பேர் இப்போ நிற்கிறோம்? நிற்கிறது இல்லையே. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இப்போது ஒரு இடைவேளை கொடுக்குறேன். நம்முடைய 4 பெருமக்கள் தெரியுமல்ல? ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர் சுவாமிகள், மாணிக்க வாசகர், 4 பேரும் இறைவனிடத்தில் 4 உறவுகோள் நடுகிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை காதலனாக நினைக்கின்றார். அப்பர் சுவாமிகள் இறைவனுக்கு அடிமையாக நண்பனாக நினைக்கின்றார். மணிவாசக பெருமானோ இறைவனை காதலித்து நேசிக்கின்றார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானோ சுவாமியை ஆசானாக, அதாவது முதலாளியாகவும் தன்னை அடிமையாகவும் நினைக்கிறார். இதில் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஞானசம்பந்தர் என்ன செய்கிறாரு? அப்பா அம்மாவை நினைக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் இறைவனை அப்பா அம்மாங்கிற உறவு கொடுக்குறார். நீங்களும் கோயிலுக்கு போனால் முருகப்பெருமான் உங்களுக்கு யார் முடிவு பண்ணுங்க. முருகான்னு பாருங்க, முருகா அவன் இறைவன், நான் மனிதன், இந்த தத்துவ கொள்கையை இன்றிலிருந்து தூக்கி போடுங்கள். பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் உங்களுக்கு யார் என்பதை, உங்களுக்கு என்ன உறவு பிடிக்கும் என்பதை உங்கள் குழந்தையாகவும் அவனை பாவிக்கலாம், தகப்பனாகவும் பாவிக்கலாம்,
உங்கள் காதலனாகவும் பாவிக்கலாம். ஏன் ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை காதலித்து மணக்கவில்லையா? உங்களுடைய தலைவனாகவும் அவரை நினைக்கலாம். எந்த உறவு உங்களுக்கு பிடித்ததோ முதலில் சுவாமிக்கும் உங்களுக்கும் ஒரு உறவுகோலை நடுங்கள். அப்பதான் உண்மை இருக்கு. சார், எனக்கு ஒரு கஷ்டம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனா என் நண்பன்கிட்ட போய் சொல்வேன், ஏய் நீ பண்ணிட்டேன்ப்பா, என்னப்பா பண்ணலாம். என் நண்பனிடத்தில் சொல்வேன், என் சகோதரனிடத்தில் சொல்வேன், என் தாயிடத்தில் சொல்வேன். இறைவனை இறைவனாக நினைக்கும் வரை நம்மால் இறைவனிடத்தில் உண்மையாக இருக்க முடியாது. ஒரு போலீஸ்காரனை கண்ட திருடம் போலதான் இருக்கணும். அப்போ இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவுகோலை நடுங்கள். உணர்வெனும் கயிற்றால் எப்படி முருக கடைவது என்பதை இடைவேளைக்கு பிறகு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சபையோரை மீண்டும் ஒரு முறை வணங்குகிறேன். எனக்கு ஏற்பட்ட சோதனை பாருங்க. எனக்கு முன்னாடி நல்லா புல்லாங்குழல் வாச்சு தூங்க வச்சுட்டாரு. இனி நீ பேசு, எவ்வளோ நேரம் பேசுனா எனக்கு என்ன, பேசு. அற்புதமான இசையை கேட்டால் மனம் அமைதி கொள்ளும். அப்படிப்பட்ட இசையை நமக்கு கொடுத்தாரு. இப்போது நம்ம உணர்வெனும் கயிற்றால் உறவுகோல் நட்டு உணர்வெனும் கயிற்றால் முருகக்கடையை வந்து நிற்குமே, இந்த தலைப்பில் பாதி உரையோடு நிற்கிது. அன்பர்களே, அறிவு வழி பாதை என்பதை பார்த்தோம். இப்போ உணர்வு வழி பாதைக்கு சுந்தரருடைய கதையை கொஞ்சம் சொல்கிறேன். நம்முடைய நால்வர் பெருமக்களில் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் திருக்கையிலே இறைவனுக்கு அருகில் அமர்ந்து சிவபெருமானை தரிசிக்க வரும் அடியவர்களுக்கு விபூதி கொடுப்பது அவருடைய பணி. ஒரு நாள் இறைவனுக்காக பூவெடுக்க நந்தவனத்திற்கு செல்கின்றார். அங்கே அனந்தினி கமலினி என்ற இரு பெண்களை பார்த்தவுடனே அவர்கள் அம்பாளுடைய தோழிகள். இவர்களை பார்த்தவுடனே காதல் வயப்படுகிறார். இதை செஞ்சது இறைவன் தான். இவன் பூமிக்கு போகணும், போய் அங்கே திருமுறை கொடுக்கணுங்கிறதுக்காக பூமியில் சரி இறைவன் பூமிக்கு அனுப்பிட்டார். பூமிக்கு வர்றார். அங்கே சுந்தரர் பிறந்து வளர்றாரு. கல்யாண பருவம் வருது. இந்த கல்யாண பருவம் வந்தோடனே சடங்கவி புத்தூர் சிவாச்சாரியார் அவர்களுடைய மகளை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மனம் முடிக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகின்றது. அப்போது ஏற்கனவே இவர் கையிலே 2 பெண்களை, அன்பர்களே முதலிலேயே சொல்லிவிட்டேன், நீங்கள் எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் எனக்கு பேச்சு வரும். ஆச்சுங்களா? அப்போது அனந்தினி கமலினி இந்த 2 பெண்கள் பறவை நாச்சியாராகவும் சங்கிலி நாச்சியாராகவும் இந்த மண்ணிலே பிறந்து வளர்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் திருமண பருவம் வந்தவுடன் அவருடைய தந்தையார் சடங்கூர் புத்தூர் சிவாச்சாரியார் அவர்கள் மகளை திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகின்றது. ஏன்னா சுந்தரருடைய கதைக்குள்ள நான் ஏன் உள்ளுக்கு போகல அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் மேற்கோளிட்டு சொல்கிறேன். அப்போது சிவபெருமான் தடுக்கிறார். கிள வடிவமாக நீர் எனக்கு அடிமை, உன்னுடைய பாட்டன் எனக்கு ஓலை எழுதி கொடுத்திருக்கிறான், நீரும் உன் குடும்பமும் எனக்கு அடிமை என்று சொல்கிறார். அடிமை என்று சொன்ன உடனே சுந்தரர் என்ன சொல்லி திட்டுறாரு? பித்தன், இவனுக்கு இருக்க மனிதனுக்கு மனிதன் அடிமையாகலாமா? அது இருக்கான்னு கேட்குறார். இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. இறைவன் மீது எந்த ஒரு சமயத்திலாவது தன் கடவுளை பித்தன் சுவாமியை பைத்தியகாரா அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கு உண்டா? மற்ற சமயங்களை நான் ஏசவில்லை. எந்த சமயத்திலாவது தன் கடவுளை பைத்தியகாரான்னு சொன்னால் விட்டுருவாங்களா?
யோசிச்சு பாருங்க. அப்போது இவர் திட்டுறாரு. உடனே சாமி இல்லை அடிமைதான்னு ஓலை காட்டி அடிமைன்னு ஒப்புக்கிட்டு திருநாவலூருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே சுந்தரருக்கு இறைவன் காட்சி கொடுக்கின்றார். இறைவன் காட்சி கொடுத்த உடனே சொல்லியே சுந்தரர் நடுங்கி போயிடுறார். நடுங்கி போன உடனே என்னை பாடுன்னு சொல்கிறாரு. நல்லா யோசிங்க. பாடுன்னு சொன்ன உடனே நான் எதை வைத்து பாடுவேன், எனக்கு என்ன தெரியும் என்று சொல்கிறார். உடனே அதுக்கு நீ தான் என்ன சொன்னையே, பித்தன்னு சொன்னையே, அதையே முதலடியாக வச்சு பாடுங்கிறார். இவரை பித்தான்னு சொன்னது கரெக்டு தானுங்க. எந்த கடவுளாவது தன் பக்தனை என்ன பைத்தியகாரான்னு பாடுன்னு சொல்லுமா? இதை ஒரு நிமிஷம் உள்வாங்குங்க. இங்கே அன்புதான் காரணம். இப்படி ஒரு எளிய கடவுள், அதே கடவுள் முதல்ல திருவாரூரில் பறவை நாச்சியார், அந்த முதல் பெண் அனந்தினி என்று சொல்லக்கூடிய முதல் பெண்ணை திருமணம் செய்கிறார். திருவாரூரில் கொஞ்ச நாள் வாழ்கிறாரு. சரி, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு. அதோட கம்மன் இருக்கணும் இல்லைங்க. திருவெற்றியூருக்கு போகிறாரு. அங்கே சங்கிலி நாச்சியாரை பார்த்த உடனே இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வருது. இந்த பெண்ணையும் காதலிக்கிறார். இது நியாயமா? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு, கம்மன் இருக்கணும். இங்கே போய் பார்த்த உடனே இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. போய் அந்த பெண்ணிட்ட பேசுகிறாரு. அந்த பெண்ணிட்ட பேசினா அந்த பெண்ணு ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுது. அதுக்கு இவர் இறைவனை எப்படி நட்பாக கொண்டார், நண்பனாக கொண்டார், தோழனாக. அதுதான் உறவுகோல் நட்டு உணர்வேனும் கயிற்றால் சொல்கிறேன். நட்பு அங்கே வந்துருச்சு. உடனே நம்ம இப்போ நமக்கு லவ் வந்தால் யார்ட்டையும் சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோமா? ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லுவோம். இவர் போய் சிவபெருமான்கிட்ட முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவர் போய் இன்னொரு பெண்ணை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வை. சிவபெருமான் சொல்கிறார், இல்லைப்பா ஒன்று. உன்னால் அது முடியாதா? இங்கே யமனை காலில் உதச்சாங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, உன்னுடைய பெருமை என்னென்னமோ சொல்கிறாங்க. உன்னால் எனக்கு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? எனக்கு பண்ணிக்க மாட்டே, எனக்காக செய்ய மாட்டேயா? என்ன உரிமை பாருங்கள். இன்றைக்கும் இந்த கதையினுடைய கருத்தை நம் குழந்தைகளிடத்தில் ஏன் சொல்லணும்னா, 2 கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு இல்லை, 2 கல்யாணம் பண்ணி வைப்பார்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய திருமணத்திற்கு, உங்களுடைய காதலுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அன்பு கொண்டீங்கன்னா இன்றைக்கும் சாமி தூதுவோம். சரி, 2வது கல்யாணத்துக்கு சாமி தூது வராருங்க. இப்படி எங்காவது உண்டா? இங்கே என்ன நிற்குது? அன்பு தான் நிற்குது. இங்கே அறிவா நிற்குது. அறிவுப்படி பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்திற்கு சுந்தரருக்கு சிவபெருமான் தூது போனது தப்பு, சுந்தரர் கேட்டதும் தப்பு. ஆனால் இங்கே அன்பு 2வது திருமணத்திற்கும் தூது போகிறார். தூது போய் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய பக்தன் தான், உன்னை விருப்பப்படுறான், கல்யாணம் பண்ணிக்கணும். உடனே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அவரை பண்ணிக்க முடியாதுன்னு அந்த அம்மா சொல்லுது. இல்லை நீங்கள் பண்ணிக்கணும்னு. சரி, நான் பண்ணிக்கிறேன், என்னோடவே வாழணும்னு. அந்த திருவாரூருக்கு போகக்கூடாது முதல் மனைவியை தேடின்னு. சரி, சத்தியம் செய்து கொடுக்க சொல்லுங்கன்னு. சரி, சத்தியம் செய்து கொடுக்க சொல்கிறேன்ட்டு வந்துட்டார். இங்கே அவன் சத்தியம் கேட்குறான், இந்த மனைவி என்னை விட்டு போக மாட்டான்னு. சத்தியம் பண்ண தயாரான்னு. நான் சத்தியம் பண்ண தயார், நீ நான் சத்தியம் செஞ்சு கொடுக்கல, கோயில் இருக்கக்கூடாது, மரத்தடிக்கு போயிரு அப்படின்னு திட்டமிட்டு சுந்தரர் தன்னுடைய நண்பனுக்கு சிவபெருமானுக்கு சொல்கிறார். இப்படி கடவுளிடத்தில் பக்தன் பேச முடியுமா? இந்த கதையினுடைய உட்கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த உரிமை பக்தனுக்கு உண்டு. உடனே அவர் என்னங்கிறாரு, சரிப்பான்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த மாதிரி அவன்கிட்ட நான் கேட்டேன். அவன் என்னை மரத்தடியில் போக சொல்லிட்டான். அந்த மரத்துக்கடியில் நீ சத்தியம் கேளுன்னு அந்த அம்மாட்ட சொல்லிட்டார். திருப்பி திருமணமாகி வரையில் நீங்கள் இந்த மரத்துக்கடியில் சத்தியம் பண்ணுங்கன்னு இந்த அம்மா கேட்குது.
இப்போது இந்த வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் அதனால் அதை பெருசாக சொல்லலை. இங்கே இறைவனுக்கும் பக்தனுக்கும் இருந்த உறவு என்ன? தோழன். இந்த தோழமை என்று நீங்கள் சாமிகிட்ட வச்சுட்டிங்கன்னா, நீ என் நண்பன்டா முருகா, நீ என்னுடைய நண்பன் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் முருகன்கிட்ட எதையும் பேசலாமே. ஏன் நாம் உறவுகளை நடுவதில்லை? அறிவு மிகுதியால். கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்ணப்ப நாயனாரை பொறுத்தவரையிலும் ஒரு வேடுவ குலத்தில் பிறந்தவர். அவருக்கு சாஸ்திரமும் தெரியாது, தோத்திரமும் தெரியாது. அவருக்கு சாஸ்திரமும் தெரியாது, தோத்திரமும் தெரியாது. அவர் வேறு திண்ணன். இந்த கண்ணப்ப நாயனார் திண்ணன். அவர் குறிப்பிட்ட பருவத்துக்கு வராரு. பன்றிகள் வந்து காட்டை, அதாவது விவசாய நிலத்தை அழிப்பதாகவும் அதை நீ வேட்டையாட வேண்டும், நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்புகிறாரு. தன்னுடைய தோழன் நாணன் காடன் என்ற இருவரையும் கூட்டிகிட்டு பன்றியை வேட்டையாட போகிறார். அதுவரையில் அவருக்கு சிவபெருமான்னா யாருன்னே தெரியாது, சிவலிங்கம்னா என்னன்னே தெரியாது. அங்கே போய் என்ன பண்ணுறாரு? பன்றியை வேட்டையாடி சுட சொல்லியாச்சு, நல்லா மசாலா துறவி நல்லா பண்ணி வைங்கன்னு சொல்லியாச்சு. அப்போது இந்த காடனும் தன்னுடைய நண்பன் இருக்கான்ல காடன், அவன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். உங்கள் அப்பா அங்கே வந்தாருன்னா மேலே குடுமி தேவர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார்த்துட்டு தான் போவார்னு. சரி, இவனும் போகிறான். திண்ணன் போன உடனே போய் பார்த்தா அங்கே சிவலிங்கம் தனி காட்டுக்குள்ளே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், சிவலிங்கம்னு இவருக்கு தெரியாது, குடுமி தேவர்னு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. உங்கள் அப்பாவோட நண்பர், உங்கள் அப்பாவுக்கு வேண்டப்பட்டவர் அங்கே இருக்கார், அதுதான். இவர் போய் பார்த்த உடனே உணர்வு பொங்கி எழுது, ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறார். நாம் சக மனிதரிடத்தில் அன்பு காட்டுவதற்கே நாம் தயங்குகிறோம். கண்ணப்பனார் யார் மேலே காட்டினார்? சிவபெருமான் தெரியுமா? ஒரு கல் மேலேங்க, கல்லின் மேலும் அன்பு காட்டலாம் என்று. அந்த அன்பு எப்படிப்பட்டது? ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ உன்னை புலி கடிச்சு, இங்கே எப்படி தனியாக இருக்கே, உன்னை புலி கடிச்சிருமே, சிங்கம் கடிச்சிருமே, நீ எப்படி இங்கே தனியாக இருக்கே, சாப்பிட்டியா? இது அறிவா? ஒரு கல்லை போய் சாப்பிட்டியான்னு கேட்க முடியுமா? சிவலிங்கத்தை போய் சிங்கம் கடிச்சிரும் புலி கடிச்சிருன்னு போய் புலி கடிக்குமா? அறிவு உள்ளவன் அதை கேட்பானா? அங்கே அறிவா வேலை செஞ்சது? உணர்வு வேலை செய்தது. ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு சுவாமி விட்டு வரமானது அழுகிறாரு. அழுதது மட்டுமல்ல, உனக்கு பசிக்குமே என்று 4 அடி பின்னாடி வந்தாராமா. பின்னாடி வந்துட்டு, ஐயோ தனியாக விட்டு, ஒரு தாய் தன் மகனை விட்டு போவது போல, உன்னை விட்டுட்டு போயிட்டா ஏதாவது அதுக்குள்ளே சிங்கம் புலி வந்து கடிச்சிட்டா என்ன பண்ணுறன்னு ஓடி கட்டி பிடிச்சிக்கு வரா. 4 அடி பின்னாடி வருவாரா, மறுபடியும் ஓடி கட்டி பிடிச்சிக்கு வரான். ஒரு வழியாக பசிக்கும், எப்படியாவது போய் கொண்டாந்து ஆகணும் அப்படின்ட்டு கீழே போய் பன்றியினுடைய ஈரல் பகுதியை எடுத்து டேஸ்ட் பார்த்து இருக்கிறதே நல்லதாக கொண்டாந்து வச்சு பூஜை செய்கிறார். எப்படி? வாயில் தண்ணி கொண்டையில் பூ, இது உங்களுக்கு தெரியும். அதை அன்றாடம் பூஜை செய்யக்கூடிய அந்த அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு சிவாச்சாரியார், சிவகோச்சையார் ஒரு பேர், அவர் பார்க்குறார். மக்கியானால் வந்து பார்த்த உடனே நடுங்குது. யாரா சிவபெருமானுக்கு இப்படியெல்லாம் பண்ணினதுன்னு தூக்கி எரிஞ்சிட்டல சுத்தம் பண்ணி வேறு வெண்பொங்கல் வச்சு பண்ணுறார். இவர் போகிறாரு. இவர் போய் அதை பார்த்துட்டு, இதெல்லாம் உனக்கு என்ன சத்து இருக்கும் காட்டுக்குள்ளே அப்படின்ட்டு மாமிசம். தொடர்ந்து இப்படி பூஜை நடக்குது. கடைசி நாள் வெதும்பி, மனம் வெதும்பி சிவகோச்சையார் சிவபெருமான்ட்டு அழுகிறாரு. இது யார் இப்படி பண்ணுறதுன்னு. இந்த சிவபெருமான் யார் கனவுல இங்கே போயிருக்கணும்? கண்ணப்பனார் நாயனார் கனவுல போய் சொல்லியிருக்கணும். என்னென்ன அவன் பண்ணுற பூஜை பாரு, இந்த மாதிரி பூஜை பண்ணக்கூடாது, ஆஸ்தானத்தோடு நீ பூஜை பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணுறது தப்புன்னு போய் யார் கண்ணப்ப நாயனார் கனவுல சொல்லணும்? சிவகோச்சையார் கனவுல போய் சொல்கிறாரு, அவன் பண்ணுற பூஜை நாளைக்கு வந்து பாருன்னு. மக்கியானால் வந்து பார்க்குறார். ஒரு கண்ணில் சாமி கொண்டு வந்தோடனே ஒரு கண்ணில் ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே பதறி போகிறாரு. போய் பசுந்தலையெல்லாம் குழந்தை பிழிஞ்சு விடுறாரு. ரத்தம் நிற்கலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அப்படியே யாராவது பண்ணுதுன்னு தொலைவராரு, யாரும் கிடைக்கல. உடனே கண்ணுக்கு கண் கொடுங்கிற அந்த வாசகம் வந்த உடனே தன் கண்ணை நோண்டி எடுத்து சாமிக்கு வச்சு அப்பிடுறாரு. அப்பிட்டு இன்னொரு கண்ணிலே சாமி ரத்தம் விடுறாரு. அப்போ தான்
தன்னுடைய கால் பெருவிரலை சாமியினுடைய கண்ணில் வச்சு இன்னொரு கண்ணை நோண்ட போவையில் அது வரல அவருடைய பேர் தின்னப்பன், அப்போ தான் கண்ணப்பா நில் என்று அசரீரியாக சிவபெருமான் சொல்லுகின்றார். 6 நாளில் முக்தி. அதே திருநாவுக்கரசருக்கு 86 வயது, அதிகம் படித்தவர், நம்முடைய அடியார்களிலே அதிகம் படித்தவர் திருநாவுக்கரசர். 86 வயசில் என்ன பண்ணார்? கண்ணு தெரியாத இந்த மனசை கூட்டிகிட்டு இருக்கார் கோயிலை. அப்போ மாணிக்கங்கள் அள்ளி வீசுறாரு, இது எடுக்கிறானா இல்லையான்னு. அது மட்டுமா, தேவலோகத்தில் இருக்கிற ரம்பை ஊர்வசியெல்லாம் வந்து ஆட விடுறாரு. இவங்க எது காமத்தில் மயங்குவானான்னு. ஏன்னா அறிவு அதிகம் அவருக்கு, அதனால் அவருக்கு 86 வயசு. அன்பு அதிகம், 6 நாள். அன்பா அறிவா? அறிவு பாதையில் போய் நம்ம ஆண்டவனை தொட எல்லாராலும் முடியுமா? ஏன் 63 நாயன்மாருடைய கதையை சேக்கிலார் சொன்னார் என்றால், நீ ஒரு உறவை நட்டுக்கொள், உன்னுடைய உணர்வு இறைவன் மேலே எப்படி அன்பு கொடுக்கின்றதோ அந்த அன்பின்படி செல்லு. சதீஷ்குமார் செய்கிற வழிபாடு மாற சக்தி கணேசன் சார் செய்ய தேவையில்லை. சக்தி கணேசன் செய்கிற வழிபாடு மாற அந்த அன்பர் செய்ய தேவையில்லை. ஆனால் அதில் என்ன இருக்கணும்? சுந்தரருடைய கதையும் சரி, கண்ணப்ப நாயனாருடைய கதையிலும் சரி, 63 நாயன்மாருடைய கதையும் சரி, இதில் என்ன இருந்தது? மெயின் கான்செப்டா பாதை வெவ்வேறு, இவர்கள் செய்த தொண்டு வெவ்வேறு, இவர்கள் ஆற்றிய விஷயங்கள் வெவ்வேறு, ஆனால் அன்பு இருந்தது, உறவு இருந்தது. ஒருத்தர் கும்பிட்ற மாதிரியே ஒருத்தர் சாமி கும்பிடணும்னு தேவையில்லை. ஆனால் எப்படி கும்பிட்டாலும் உண்மையும் அன்பும் சாமிட்டு இருக்கணும். அப்போ தான் உணர்வெனும் கயிற்றால் முருகக்கடையை வந்து நிற்கிறார். இதை இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ராமாயணத்தில் கைகேயி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாத்திரம். ராமன் மேலே அன்பு உடையவள், மிக அன்புடையவள். ராமன்னா உயிர். அப்போது கூனி ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்ன உடனே ராமன் மேலே இருந்த கோபத்தில் அதை தடுக்கிறா. கைகேயி தூங்கிட்டு இருக்கிறா. தூங்கும்போது அவ்வளோ அழகா, தூங்கும்போது அழகாக இருப்பது தான் ஆன்மாவினுடைய இயல்பு என்று சொல்கிறார்கள். சில பேர் தூங்கும்போது எப்படி இருப்பாங்க? அழகு இல்லைன்னா அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் தூங்கும்போது அழகாக இருப்பது தான் அழகு என்று சொல்கிறார். அப்படி மயில் போல தூங்கினாலாம். உடனே போய் எழுப்பி என்ன சொல்கிறா? அவளுடைய அறிவை தூண்டி விடுகிறாள். அன்பு உணர்வாக இருந்தவளை அறிவுக்கு வேலை செய்ய வைக்கிறாள். அந்த பாட்டில் அரசரில் பிறந்து பின் அரசரில் வளர்ந்து அரசரில் புகுந்து பேரரசையான கரை செய்யற்கு அருந்துயர் கடலில் வழங்கி வீழ்கின்றாய், உரை செய்கின்றேன் கேட்கவில்லையே உணர்தீயோ என்றாள். 2வது பாட்டில் தூண்டும் இன்னலும் வறுமையும் தொடர்ந்த துயரால் ஈண்டு வந்து உமை இறந்தவர்க்கு இரு நிதி அவளை வேண்டி ஈதியோ வெல்குதியோ விம்மல் நோயால் மாண்டு போதியோ மறுத்தியோ எங்கனம் வாழ்த்து என்கிறார். காதல் உன் பெருங்கரனை கணவனை அஞ்சி அக்கனிவாய் சீதை தந்தை உன் தாதையை தெருகிலன் ராமன் மாதுளன் அவன் தாதைக்கு வாழ்வு நீ உண்டோ என்கிறார். என்ன சொன்னா? நீ ஒரு பேரரசி, நீ ஒரு பேரரசினுடைய மகள். இத்தனை நாளாக உன்னை இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு நீ இஷ்டத்துக்கு அரண்மனை கஜா விழுந்து எடுத்து கொடுத்திய. இப்போ சீதை வந்து விட்டால் ராமன் பட்டம் கட்டிட்டா, கஜானா சாவி சீதையிட்ட போயிடும். இனிமேல் நீ போய் ஒரு தான தர்மம் செய்வதாக இருந்தால் கூட சீதையிட்ட கையேந்தி நிற்கணும். உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்குறா. இதை சொன்ன உடனே என்னுடைய, ஏன்னா ஒரு பேரரசனுடைய மகள் சொன்ன உடனே இவளுக்கு இனிமேல் நான் அந்த அறிவு வேலை செய்கின்றது. அறிவு வேலை செய்த உடனே உணர்வு குன்றுகிறது. உணர்வு குன்றிய உடனே ராமனை காட்டுக்கு அனுப்ப வரம் கேட்கின்றாள். நாமளும் இப்படித்தாங்க. உணர்வு தான் மனித வாழ்க்கைக்கு நிச்சயமான உயர்வு. உணர்வு குன்றிவிட்டால் அறிவு வேலை செய்யும். அறிவு சுயநலத்தை மட்டுமே கொடுக்கும். அதே போல் இந்த பக்தி மார்க்கத்தில் சரி, உணர்வை பிடிச்சாச்சு, எப்படி சாமியை பிடிக்கிறது? அன்பு வச்சாச்சு, உறவுகோல் நட்டாச்சு, இனி எப்படி அவனை பிடிப்பது? எல்லாம் பண்ணியாச்சு, எப்படி வருவான்? ஒரே ஒரு வரி சொல்லி முடிச்சுக்கிறேன். இதை சிவபோக சாரத்தில் சொல்கின்றார்.
அன்பு வச்சாச்சு, அவனை பூஜிக்கிறோம், அவனை லவ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? லவ் பண்ணுறோம். இப்போ சாமி நேராக வருவானா அப்படின்னா எப்படி வருவான் என்றால், சிவபோக சாரத்தை எழுதிய ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் குருவாக வருகிறான். அதுக்கு ஒரு பாடல் சொல்கிறார். குருவா வந்தாராம். குருவா வந்தவுடனே கண்டேன் பாசம் கழிந்தேன், அமுதை உண்டேன், சுகானந்தத்துள்ளிருந்தேன் என்று சொல்கிறார். குருநாதராக வந்து அதாவது அதான் நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுவாரே, பொன்னார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அனைத்தும் துறந்தொழிந்தேன். சிவபெருமான் வந்து முத நாளே காத்திருந்தாராம் மணிவாசகர் வருவார்னு குதிரை வாங்கறதுக்கு. வந்த உடனே என்ன செய்கிறாரு, இவர் போய் என்னமோ சத்தம் வருதுன்னு போய் பார்க்குறாரு. அவர் இவர் கேட்குறாரு, என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னு மணிவாசகர் கேட்குறாரு. அதாவது சிவஞான போதம்னு சொல்கிறாரு. எனக்கு சிவஞான போதத்தை சொல்லுவீங்களாங்கிறாரு. நீங்கள் வந்து என்னை குருவாக ஏற்றுக்கொண்டு கேட்டால் சிவஞான போதத்தை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ போய் மணிவாசக பெருமான் கோருகிறார். கோர்ந்த உடனே சுவாமி முதல் தீட்சையாக தன்னுடைய பாதத்தை எடுத்து தலைமையிலே வைத்தார். அப்போ ஒரு அமைச்சர் சும்மாவும் போவார். மணிவாசகர் யார்? பாண்டிய அரசனுடைய அமைச்சர் அல்லவா? எல்லார்த்தோடும் போயிருந்தாராம். அமைச்சருக்கு சேவகெல்லாம் போயிருந்தான். தலையில் வச்ச உடனே கேட்டாராம் இந்த கூட வந்த காவலாளி பார்த்து, நீங்கள்லாம் யாரப்பா? தெரியலையே. பொன்னார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அனைத்தும் துறந்தொழிந்தேன். அதுவரை துணை என்று எதை எண்ணி இருந்தனோ அனைத்தும் துறந்து இறைவனுடைய திருவடியில் இணைந்தேன் என்று சொல்கின்றார். புரிந்து கொள்ளுங்கள், அன்பு மட்டுமே இறைவனிடத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தும். யோக மார்க்கத்திற்கும் பக்தி மார்க்கத்துக்கும் என்ன விஷயம் என்றால், வேறுபாடு என்றால், யோக மார்க்கத்தில் உனக்குள் இறைவனை தேடி நீ உள்ளடைவாய். பக்தி மார்க்கத்தில் குரு வந்து உனக்கு அந்த வேலையை செய்வான். ஈஸியா இல்லையா? கடலை நீந்தி கடக்கிறேன் என்று குதிப்பதை விட நல்ல ஒரு கப்பலில் ஏறி போகிறது சிறப்பா இல்லையா? அப்போ குருவின் திருவடி கரை சேர்க்குமா இல்லையா? அதைத்தான் சிவபோக சாரத்தில் சொல்கிறார். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய பக்தி என்பது ஏதோ பழனி வந்தோம், இறைவனை தரிசித்தோம், நாளை காலையில் போனோம், திருவாவன்குடி போனோம், அபிஷேகம் பண்ணணும், பார்த்தோம், அப்படி அல்ல. நாளைக்கு காலையில் ஒவ்வொருத்தரும் உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அந்த உறவுகோலை இறைவனிடத்தில் நடுங்கள். அந்த உறவின்படி அவனோடு வாழுங்கள். உறவுகோல் நட்டு உணர்வெனும் கயிற்றால் நீங்கள் முருகனை முருக கடைந்தால் உங்கள் முன்வந்து நிற்பான் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த சபைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரையாற்ற இருப்பவர் இந்த சிஆர் அஸ்ட்ரோ சபையினுடைய நிர்வாகஸ்தர். எப்பவுமே இந்த நிர்வாகிகள் நமக்காக உழைப்பது ரொம்ப அதிகம். அப்படி ஒரு நிர்வாகியாக இருந்தும் ஜோதிட கருத்துக்களை புதிய விதத்தில் ஆராய்ந்து நமக்கு புரிந்து கொள்ளும்படி இதுதான் இருக்குன்னு அச்சாரம் அடித்தார் போல சொல்வதில் சொல்வன்மை உள்ளவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும், நம்முடைய சக்தி கணேசன் ஐயா. ஏன்னா வந்தோம், தினம்தான் தூங்குகிறோம். தினம் நம்ம வீட்டில் 8 மணிக்கு படுத்தா வெடி வரல் தூங்குகிறோம். தூங்கி கழிப்பதற்காக நம்ம வந்தோம் இந்த பூமிக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு வாசகம் சொல்கிறார், இறைவா நான் மண்ணுக்கு வந்துட்டேன், உன்றேன், உறங்கினேன், உடுத்தேன், இறந்தேன். இதுக்கா என் வாழ்க்கை? இன்னைக்கு நீங்கள் வரிசையிட்டு சொல்லும் சாதனையாளர்கள், நம்முடைய குருநாதரில் இருந்து மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாமே உண்டி, உறக்கம், உடை, இதை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய எண்ணங்களிலே மனதை செலுத்தி குருமார்கள் சொல்லும்போது கேட்டவர்கள் மட்டுமே சாதித்தவர்கள். நமக்கு தூக்கம் பெருசு இருந்தால் எப்படி சாதிக்கிறது? கேளுங்கள், உங்களை மேல்மேலும் உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். செவி வழி எங்கே கிடைத்தாலும் சரி செய்தி, நல்ல செய்திகள். தூக்கத்துக்கு போயிடாதீங்க, கேளுங்க. தூக்கம் என்பது இருள், விழிப்பு என்பது ஒளி.
ஒளி வேணுமா இருள் வேணுமா என்று நீங்கள் யோசித்து கேளுங்கள். அற்புதமான